நண்பர்களே, இன்றைக்கு இந்த 49வது சென்னை புத்தக கண்காட்சியினுடைய ஒரு நிறைவு சொற்பொழிவு அரங்கம் இதுதான். நாளைக்கு புத்தக கண்காட்சி முடிவடைகிறது. அதோடு நாம் அடுத்த ஆண்டு 50வது பொன்விழா ஆண்டு புத்தக கண்காட்சியுடைய பற்றிய கனவுகளோடு நாம் அனைவரும் இங்கிருந்து நாளை விடைபெற இருக்கிறோம். இந்த நிறைவு விழாவுக்கு முந்தைய ஒரு இறுதி சொற்பொழிவு அரங்கில் உரையாற்ற கிடைத்த இந்த வாய்ப்பிற்காக நான் பப்பாசிக்கு மிகுந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகளில் உரையாற்றி இருக்கிறேன். ஆனால் நான் இங்கே சென்னைக்கு வந்த இந்த 25 வருடங்களில் 25 வருடமும் இந்த புத்தக கண்காட்சியோடு இருந்திருக்கிறேன். ஒரு எழுத்தாளனாக இருந்திருக்கிறேன், ஒரு பதிப்பாளனாக இருந்திருக்கிறேன், ஒரு வாசகனாக இருந்திருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக பப்பாசியினுடைய இந்த குழு பொறுப்பிற்கு வந்த பிறகுதான் என்னை சென்னையில் பேசுவதற்கான வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழு இங்கு வந்த பிறகு, பொறுப்புக்கு வந்த பிறகு பல புதிய மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். நுழைவு கட்டணம் இல்லை என்பது போன்ற விஷயங்களில் தொடங்கி பல மாற்றங்கள், சீரிய மாற்றங்கள் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. நாங்கள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்த விஷயங்கள், அதாவது புத்தக கண்காட்சி எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், எப்படி சிறப்பாக அது இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் வலியுறுத்திய பல விஷயங்களை பப்பாசியினுடைய இந்த குழு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. நாம் சொல்வதை கேட்கக்கூடிய அல்லது மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைமை இருப்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சமூக வலைத்தளங்களில் ஏதாவது சில பிரச்சனைகளை மக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்த நாளே அந்த மாற்றம் இங்கு செய்யப்படுகிறது. முன்பெல்லாம் தொலைக்காட்சியில் பேசினாலும் சரி அல்லது சமூக வலைத்தளங்களில் பேசினாலும் சரி, அதற்கெல்லாம் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனையை யாராவது எழுதினால் உடனே அதை சரி செய்கிறார்கள். அடுத்த நாள் அது சரி செய்யப்பட்டு விட்டது என்கிற செய்தியும் வருகிறது. இந்த அளவிற்கு மக்களோடு தொடர்புடைய ஒரு குழு இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறது, செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு இந்த உரையரங்கத்திற்கு வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய பப்பாசியின் செயற்குழு உறுப்பினர் திரு பி. குருதேவா அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய இதே கீதம் ராமானுஜம் அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கிற திரு முத்துக்குமரன் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கிற சுவாமிநாதன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்களே, வாசகர்களே, எழுத்தாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இளைஞர்கள் படிப்பதில்லை, இளைஞர்கள் படிக்க மறந்து விட்டார்கள், எல்லோருமே ஒரு செல்போன் பக்கம் போய்விட்டார்கள் என்கிற ஆதங்கத்தை பலரும் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார்கள். நான் நிறைய புத்தக கண்காட்சிகளில் இது போன்ற வருத்தமான செய்திகளை பார்க்கிறேன். சில பேர் ஊடகங்களில் கூட அதையெல்லாம் எழுதுகிறார்கள். நாம் இந்த புத்தக கண்காட்சியில் நான் முழுக்க இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சிக்கு செல்பவன் அதை அவதானிப்பவன் என்ற முறையில் நான் ஒன்றை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இந்த புத்தக சந்தையில், இந்த புத்தக சந்தையினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஆண்டிற்கு கிட்டத்தட்ட, அதாவது புத்தக கண்காட்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க புத்தகங்கள் விற்கக்கூடிய எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட எல்லா வகையான புத்தகங்களையும் சேர்த்து குறைந்தது 500 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்கிறது என்கிறார்கள். இந்த 500 கோடி ரூபாய் புத்தகங்களையும் யார் படிக்கிறார்கள்? இளைஞர்கள் படிப்பதில்லையா? இது எல்லாவற்றையும் வயது வந்த முதியவர்கள் மட்டும்தான் படிக்கிறார்களா? இந்த கேள்வியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பொது கருத்து. என்னவென்று சொன்னால், மைக் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு, இது ஒரு பொது கருத்து. என்னவென்று சொன்னால், பொதுவாக இங்கு தமிழ்நாட்டில் படிப்பு குறைந்து விட்டது என்று. ஐயா, நான் அதை திரும்ப கேட்க விரும்புகிறேன். எந்த காலத்தில் எல்லா தமிழர்களும் படித்துக் கொண்டிருந்தார்கள்? எந்த காலத்தில் புத்தகம் கையுமாக தமிழ்நாடே அலைந்த காலம் என்று உண்டா? கல்வியிலேயே நாம் இந்த நிலையை இப்பொழுதுதான் எட்டி இருக்கிறோம். நீங்கள் ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு படித்தவர்கள் எவ்வளவு பேர்? 50 வருடங்களுக்கு முன்பு படித்தவர்கள் எவ்வளவு பேர்? அப்போதும் படித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது, பதிப்பகங்கள் குறைவாக இருந்தன, வெளிவரக்கூடிய புத்தகங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. ஆனால் எப்போதும் நாம் கடந்த காலம் சிறந்தது என்று நினைக்கிறோம், நிகழ்காலம் மோசமானது என்று நினைக்கிறோம். அது சரியல்ல. நாம் அதை அப்படி பார்க்கக்கூடாது. ஏனென்று கேட்டால், எல்லா தலைமுறையிலுமே அறிவை தேடக்கூடிய ஒரு பகுதி இருப்பார்கள். அவர்கள் எல்லா காலகட்டத்திலும் இருப்பார்கள். அதில் இளைஞர்கள் இருப்பார்கள், நடுத்தர வயதை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள், ஆண்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாருங்கள், எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடியவர்களில் புத்தகங்களை வாங்கி செல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கிறார்கள். நாம்
முதலில் இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்ல முடியும் என்கிற மனப்பான்மையை விட வேண்டும். அவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும். அவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் படிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி சென்றடைவது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ உதாரணமாக எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, செல்ஃபோனில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய வாசகர்கள், என்னுடைய கவிதைகளை தேடி வரக்கூடியவர்கள், என்னுடைய புத்தகங்களை படிக்கக்கூடியவர்கள், இவர்களில் 90% இளைஞர்கள். இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், உங்கள் கவிதைகளை நான் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் பேச கேட்டேன், அவங்க ஒருத்தர் யாரோ சொன்னாங்க, அதன் காரணமாக நான் இங்கு உங்கள் புத்தகத்தை தேடி வந்திருக்கிறேன். நான் புத்தகமே படித்தது கிடையாது, ஆனால் இன்ஸ்டாகிராம் மூலமாக உங்களை தெரிந்து கொண்டேன், உங்கள் படைப்புகளை தெரிந்து கொண்டேன், ஆகவே நான் உங்கள் புத்தகங்களை வாங்க வந்தேன் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு பாதை அவர்களுக்கு திறந்து விடப்படுகிறது. இதே போல எனக்கு மட்டுமல்ல, இன்னும் தமிழின் பல படைப்பாளிகளை தேடி, இப்போ நான் இந்த புத்தக கண்காட்சியில் நான் இருக்கக்கூடிய வரிசையில் பார்த்தீர்கள் என்றால், ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கக்கூடிய அவருடைய ஒரு பதிப்பகம் இருக்கிறது. அங்கே எப்போதும் இளைஞர்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள், அவருடைய புத்தகங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஜெயமோகன் சில தினங்கள் வந்திருந்தார். அந்த அரங்கில் எப்பொழுதுமே பெரும் கூட்டமாக இளைஞர்கள் நின்று அவர்களுடைய புத்தகங்களை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிந்தது. இன்னும் எழுத்தாளர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இளைஞர்கள் எப்போதும் அவர்களை சூழ்ந்திருக்கிறார்கள். எங்களுடைய உயிர்மை அரங்கும் அதற்கு ஒரு சாட்சியம். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இளைஞர்கள் படிக்கிறார்கள், தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன குழப்பம் என்று சொன்னால், எதை படிப்பது என்கிற குழப்பம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இப்படி லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன, ஏராளமான கதைகள், கவிதைகள், கட்டுரைகள், பல்வேறு துறை சார்ந்த நூல்கள். அப்போ ஒரு இளைஞர்கள் என்னிடம் கேட்கிறார்கள், ஐயா நான் ஒரு 25 வயதில் ஒரு இளைஞன் அல்லது ஒரு பெண் என்னிடம் கேட்கிறார், நான் இது வரைக்கும் புத்தகமே படித்தது கிடையாது, முதலாக புக்கு படிக்க போகிறேன், எங்கேருந்து புத்தகம் படிக்கிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி ஒரு விதத்தில் படிப்பதற்கு வந்திருக்கிறார்களே என்கிற மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்கிறது. இன்னொரு விதத்தில் 25 வயதில் தான் ஒருவன் முதலாக ஒரு புத்தகத்தை படிக்கப் போகிறானா, பாடப்புத்தகம் அல்லாத ஒரு புத்தகத்தை படிக்கப் போகிறானா என்கிற கேள்வியும் வருகிறது. ஆனால் இவர்களில் ஒரு பகுதியினர் தான் அப்படி இருக்கிறார்கள். அவர்களிடம் உங்களுக்கு என்ன துறையில் ஆர்வம் இருக்கிறது, என்ன விதமான புத்தகங்களை படிக்க உங்களுக்கு பிடிக்கும், எதில் நீங்கள் ஆர்வம் கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்பேன். அது சார்ந்த ஒரு நூலை நான் பரிந்துரை செய்வேன். ஒருவர் எந்த துறை சார்ந்து வேண்டுமானாலும் படிக்கலாம், ஆனால் அந்த துறையில் எழுதப்பட்ட சிறந்த நூலைத்தான் அவர் படிக்க வேண்டும். என்னுடைய கருத்து என்பது அதுதான். இப்போ உதாரணமாக ஒருவர் சமையல் புத்தகம் வாங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம், தவறே கிடையாது. ஆனால் சிறந்த சமையல் புத்தகத்தை வாங்க வேண்டும். அந்த சமையல் புத்தகத்திலேயே மோசமான சமையல் புத்தகங்கள் இருக்கின்றன. ஒரு இலக்கியம் படிக்கிறார் என்று சொன்னால் சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். கதை படிக்கிறார் என்றால் சிறந்த இலக்கிய வகைமைகளை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் கையில் கிடைப்பதையெல்லாம் படிக்கலாம் என்று நினைத்தால் அது போகாத ஊருக்கு வழி தேடுவது போன்றது. அந்த செலக்ஷன் என்பது அதுதான் மிக 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 முக்கியமானது. அதற்குத்தான் இது போன்ற கூட்டங்கள், புத்தக மதிப்புரைகள் எல்லாமே. இது போன்ற இடங்களில் நாம் புத்தகங்கள் படியுங்கள் என்று சொல்வதை காட்டிலும் நாம் படிக்க வேண்டிய புத்தகங்களை பற்றி சொல்வது மிக மிக முக்கியம். அப்படி சொன்னால்தான் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அப்படி பார்க்கிற போது நம்முடைய பணி என்பது அவர்களோடு சேர்ந்து நடப்பது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசு இந்த புத்தக கண்காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டு முழுக்க புத்தக திருவிழாக்கள் நடக்கின்றன. தொடர்ந்து உரையாளர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பெருமளவிற்கு வருகை வருகிறார்கள். எவ்வளவு குழந்தைகள் இந்த புத்தக கண்காட்சிகளை பார்க்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான அனுபவம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். நான் என்னுடைய முதல் புத்தக கண்காட்சியை என்னுடைய 35வது வயதில் தான் நான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு சின்ன குழந்தைகள் கூட இப்படிப்பட்ட ஒரு புத்தகங்களுடைய ஒரு பிரம்மாண்டமான உலகம் இருப்பதை பார்க்கிறார்கள். அவர்கள் மனதில் இந்த பொருள் என்பது, இந்த பண்டம் என்பது இதுவரைக்கும் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் படிப்பதெல்லாம் சிறு சிறு அவர்களுடைய பாட புத்தகங்கள் அல்லது பொது அறிவிற்கான புத்தகங்கள். அப்படி என்றால் வாழ்க்கையை தேடுபவர்களுக்கு, உண்மையை தேடுகிறவர்களுக்கு, அறிவை தேடுகிறவர்களுக்கு இவ்வளவு பெரிய உலகம் திறந்திருக்கிறது என்ற பார்வையை குழந்தைகளுக்கு நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த புத்தக கண்காட்சியில் இந்த உலகத்தை காட்டினால் போதும். இந்த புத்தக கண்காட்சியை பார்க்கிற அனுபவத்தை அவர்களுக்கு கொடுத்தால் போதும். அவர்கள் தானாக படிப்பார்கள். என்னுடைய தந்தை எனக்கு புத்தகங்களை 7 வயதில் காட்டி தந்தார். நான் 15 வயதில் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டேன். பெரிய இடைவெளி என்றெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
உங்கள் குழந்தைகளை நீங்கள் 7 வயதிலோ 6 வயதிலோ புத்தகங்களை காட்டி தந்தால் அவர்கள் ஒரு கலைஞர்கள் ஆவார்கள், எழுத்தாளர்கள் ஆவார்கள், சிந்தனையாளர் ஆவார்கள், அல்லது குறைந்தபட்சம் சிறந்த மனிதர்களாகவாவது அவர்கள் ஆவார்கள். அப்படி பார்க்கிற போது புத்தகங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன, அறிவு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதன் வெவ்வேறு வடிவத்தை எல்லோருமே பார்க்கத்தான் செய்கிறார்கள். நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் பார்ப்பதை நோக்கி இன்னும் சற்று வேகமாக செல்லுங்கள் என்கிற ஒரு சிறு உந்துதலைத்தான் நாம் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கிற போது இது போன்ற புத்தக கண்காட்சிகளில் நாம் கேட்கிற உரைகள் என்பது நாம் இங்கே உள்ளே சென்று எதை படிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை நமக்கு கொடுப்பதாக அமைய வேண்டுமே ஒழிய பொத்தாம்பதுவாக படியுங்கள் என்று சொல்வதில் நான் பயனில்லை என்று நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்பொழுது எனக்கு ஒரு நினைவு பரிசாக ஒரு புத்தகம் கொடுத்தார்கள். அதாவது பராசக்திக்கு தடை என்கிற அந்த புத்தகம். இது கடற்கரை மந்தவிலாசம் எழுதிய இந்த நூல். இந்த நூலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சமீபத்தில் பராசக்திக்கு தடை என்கிற அந்த நூல் மட்டுமல்ல, பராசக்தி இந்த படமும் பொழுது வெளிவந்திருக்கிறது. அப்படி என்றால் பராசக்திக்கு ஏன் தடை விதித்தார்கள், பராசக்தி படத்தை ஏன் எதிர்த்தார்கள், அது ஏன் இன்றைக்கு ஒரு புத்தகமாக ஆவணமாக அது தொடர்பான ஒரு ஆவணம் வெளியிடப்படுகிறது? நாம் இந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது கடந்த கால வரலாறு மட்டுமல்ல, நிகழ்கால வரலாறும் கூட. பராசக்திக்கு தடை விதிக்கிற போது பராசக்திக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பல பிரபலமான மனிதர்கள் எல்லாம் எழுதுகிறார்கள். ராஜாஜிக்கு கடிதம் எழுதுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்னும் பல பத்திரிகைகள் அதை பற்றி கண்டனங்களை எழுதுகிறார்கள். ஒரு திரைப்படத்தை ஏன் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பேர் சேர்ந்து எதிர்த்தார்கள்? அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. அது அதுவரைக்கும் சொல்லப்பட்ட அனைத்தையும் அந்த படம் மீறியது என்பதுதான். எழுத்து என்பது மீறல், கலை என்பது மீறல். அப்படி பார்க்கிற போது அன்றைக்கு பராசக்தி படம் நீதியை பற்றி கேள்வி கேட்கிறது, சமூக ஏற்றத்தாழ்வுகளை பற்றி கேள்வி கேட்கிறது. இன்னும் சொல்ல போனால் பராசக்தி படத்தில் பேசப்பட்ட தமிழ், அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். பராசக்தி போன்ற படங்கள் வருவதற்கு முன்பு நம்முடைய குடும்ப கதைகளும் புராண படங்களும், ஏன் சில தேசபக்தி படங்கள் கூட வந்தன. அவையெல்லாம் என்ன மொழியில் பேசிக் கொண்டிருந்தன என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நாதா என்று கதாநாயகி கணவனை அழைக்கிற அந்த குரலை நீங்கள் கேட்கலாம். பிராணநாதா என்று கூட அழைப்பார்கள். ஆனால் பராசக்தி வந்தபோது ஒரு அதிர்ச்சியை பலருக்கும் ஏற்படுத்தியது. என்ன சினிமாவில் இப்படி பேசுகிறார்கள், அடுக்குமொழி வசனம் பேசுகிறார்கள், பக்கம் பக்கமாக பேசுகிறார்கள், இப்படியெல்லாம் பேசுவார்களா என்று கேட்டவர்கள் ஒரு புறம். அவர்கள் எல்லாம் தூய கலைவாதிகளாக இருந்தார்கள். அவர்கள் பராசக்தியை கிண்டல் செய்தார்கள், சிவாஜி கணேசனுடைய நடிப்பை கிண்டல் செய்தார்கள். இதெல்லாம் சினிமாவே இல்லை, நாடகத்தை ஷூட் பண்ணி அவங்க படமா போடுறாங்க அப்படின்லாம் கேலி செய்தார்கள். அவர்கள் பராசக்தியை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் காலம் பராசக்தியை புரிந்து கொண்டது. தமிழர்கள் பராசக்தியை புரிந்து கொண்டார்கள். எப்படி என்றால் அது தமிழர்கள் எழுப்பிய நீதியின் குரல், அது தமிழர்கள் எழுப்பிய உரிமை குரல் என்பதை புரிந்து கொண்டார்கள். நீதி குரல் எப்பொழுதுமே உரத்தைத்தான் பேசும், அநீதிக்கு எதிரான குரல் எப்பொழுதுமே உரத்த குரலில் தான் பேசும். அப்படி பார்க்கிற போது பராசக்தி என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவின் மீதே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கலைஞர் அவர்களுடைய ஒவ்வொரு வசனமும் அனைவரையும் அதிர வைத்தது. பட்டு தொட்டிகளில் எல்லாம் அந்த வசனங்களை மனப்பாடம் செய்து பேசுகிறார்கள். ஏனென்று கேட்டால் அது சிவாஜி கணேசனுடைய குரலாக மட்டுமல்ல, கலைஞருடைய வசனமாக மட்டுமல்ல, அது ஒரு கடைக்கோடி தமிழனுடைய, ஒரு கடைக்கோடி மனிதனுடைய குரலாகவும் பராசக்தியினுடைய வசனங்கள் வெளிப்பட்டன. அப்படி பார்க்கிற போது இந்த பராசக்தி ஏற்படுத்திய அந்த நெருப்பு, இன்றைக்கு பாருங்கள், அண்ணாவினுடைய உரை தீ பரவட்டும் என்கிற உரை இன்றைக்கு பல நூறு பிரதிகள் தொடர்ந்து விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம் குறித்து அண்ணா எழுதிய அந்த சிறு நூல் தீ பரவட்டும் என்பது இன்றைக்கு எவ்வளவு ஆண்டுகளை கழித்து அந்த நூல் இங்கே இந்த புத்தக கண்காட்சியில் இவ்வளவு பிரதிகள் விற்றுக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் நமக்கென்று ஒரு அரசியல் இருக்கிறது, நமக்கென்று ஒரு உரிமை போராட்டம் இருக்கிறது. பராசக்தியிலிருந்து தொடங்கி தீ பரவட்டும் என்கிற முழக்கங்கள் என்கிற சிறு பிரசுரம் வரைக்கும் எவ்வளவு ஆண்டுகள், கிட்டத்தட்ட 62 63 ஆண்டுகளை கடந்து இந்த புத்தக கண்காட்சியில் அண்ணா பேசிக் கொண்டிருக்கிறார், கலைஞர் பேசிக் கொண்டிருக்கிறார், சிவாஜி கணேசன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது என்ன, தமிழர்களுடைய உணர்வு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பராசக்தி என்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஒழித்துக் கொண்டிருக்கும். அதாவது அண்ணா சொன்னது போல, எங்களை பற்றிய அச்சம் இருக்கிற வரைக்கும் அண்ணாதான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்று அண்ணாவே சொன்னார். அந்த அச்சத்தை இன்றைக்கும்
இந்த இயக்கம், திராவிட இயக்கம் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது. நம்மை ஒடுக்க நினைப்பவர்கள், நம்மை வெல்ல நினைப்பவர்கள், அல்லது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கரைப்படுத்தி விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள், அவர்கள் அனைவருக்குமான பதிலை இன்றைக்கும் கூட இந்த வரலாற்று தொடர்ச்சி நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த புத்தகத்தை என் கையில் கொடுத்ததும் பல்வேறு விதமான உணர்வலைகள் என் நெஞ்சில் நிரம்ப ஆரம்பித்து விட்டன. எவ்வளவு பெரிய வரலாற்று தொடர்ச்சியினுடைய ஒரு இடமாக இன்றைக்கு இந்த இடம் இருக்கிறது என்பதை நான் நிகழ்ச்சியுடன் நினைத்து பார்க்கிறேன். இன்னொன்றை நாம் இங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டும். இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பு என்பது தமிழில் பாடி அல்லல் தீர்க்க என்கிற ஒரு வரி. இந்த வரியை நான் எங்கிருந்து எடுத்திருக்கிறேன் என்று உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? இந்த பாட்டினுடைய முதல் அடி யாருக்காவது தெரியுமா? சும்மா கை தூக்குனா போகுது, சொல்லணும்னு நீங்க சொன்னாலும் கேட்காதீங்க. புரட்சி கவிஞர் அதனுடைய முதல் அடி என்ன? துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. இது அதனுடைய துவக்கம். ஆனால் அதற்கு அடுத்த வரி, இதுதான் புத்தக வாசிப்புக்கும் நமக்குமான தொடர்பை பற்றி, அல்லது தமிழை படிப்பதன் மூலமாக தமிழினுடைய உயர்ந்த இலக்கிய செல்வங்களை நாம் அறிவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பதை குறிக்கக்கூடிய வரி அது. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. இது ஒரு பொதுவான ஒரு துவக்கம். ஆனால் அடுத்த வரி, அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி அல்லல் தீர்க்க மாட்டாயா. நீங்க நினைக்கிற தமிழ்ல பாடினா என்ன அல்லல் தீர்ந்துருமா? கட்ட வேண்டிய இஎம்ஐ கட்ட தேவையில்லையா? வீட்டில் இருக்க பிரச்சனை தீர்ந்துருமா? கடன் தொல்லை தீர்ந்துருமா? நீங்கள் கேட்கலாம். நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உபாதைகள் தீர்ந்துருமா? எப்படி தமிழ்ல பாடினா அல்லல் தீரும் என்று கூட ஒருவர் கேட்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா அல்லல்களையும் எல்லா துயரங்களையும் எப்போதும் தீர்த்தது தமிழ்தான் என்பதை இந்த இடத்தில் நான் கூற விரும்புகிறேன். தமிழில் நான் படித்த இலக்கியங்கள், தமிழில் நான் படித்த கதைகள், தமிழில் நான் படித்த கவிதைகள், தமிழில் நான் படித்த கட்டுரைகள், அவை எனக்கு இந்த வாழ்க்கையினுடைய உண்மைகளை எடுத்து காட்டின. நான் எப்போதுமே சொல்வேன், என்னுடைய கவிதைகளை படித்து விட்டு வரக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பார்கள். எப்படி எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் எப்படி அதை அப்படியே எழுதுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எல்லார் வாழ்க்கையிலும் ஒன்றுதான் நடக்கிறது என்பதைத்தான் இலக்கியம் நமக்கு காட்டி தருகிறது என்று. யாருக்கும் விசேஷமாக தனியாக எதுவும் நடப்பதில்லை. யாருக்கும் தனியாக எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு எதுவுமே நடப்பது கிடையாது. உலகம் முழுமைக்கும் பொதுமையான உண்மைகள், உலகம் முழுமைக்கும் பொதுமையான துயரங்கள், உலகம் முழுமைக்கும் பொதுமையான வழிகள். இந்த வழிகளைத்தான் இலக்கியம் தொடர்ந்து பேசுகிறது. அதனால்தான் தமிழில் பாடி அல்லல் தீர்க்க என்கிற போது நாம் துன்பத்தை பற்றிய ஒரு கவிதையை படிக்கிறோம், கதையை படிக்கிறோம் என்றால் அது துன்பத்தை கூட்டுவது கிடையாது. மாறாக அந்த துன்பத்தை ஆற்றுப்படுத்துகிறது, அந்த துன்பத்திலிருந்து நம்மை இதப்படுத்துகிறது, அந்த துன்பத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கான ஒரு வெளிச்சத்தை நமக்கு காட்டுகிறது. அதுதான் கதைகளும் கவிதைகளும் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறைகள். இன்னும் சொல்ல போனால், நம்மை பற்றி, நாம் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி நாமே பேச தயங்குகிற விஷயங்களை ஒரு இலக்கியம் பேசுகிறது, ஒரு கவிஞன் பேசுகிறான், ஒரு எழுத்தாளன் பேசுகிறான். உனக்கு நடந்தது இதுதான் என்று அவன் சொல்லுகிற போது நம்முடைய மனம் இதமடைகிறது, நம்முடைய மனதில் பல்வேறு விதமான உணர்ச்சி பெருக்குகள் ஏற்படுகின்றன. எப்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்கிறோமோ அப்போதே நாம் அதிலிருந்து வெளியேற ஆரம்பித்து விடுகிறோம். இலக்கியம் என்பது வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகிறது. உனக்கு நடக்கிற ஒவ்வொன்றையும் பற்றிய உண்மைகளை உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நாம் படிக்கிற ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கை எங்கோ மாறுதல் அடைகிறது, நம் மனம் எங்கோ மாறுதல் அடைகிறது. நான் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையை இரண்டாகத்தான் பிரிப்பேன். ஒன்று, புத்தகம் படிப்பதற்கு முன்பு இருந்த வாழ்க்கை, புத்தகம் படித்த பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை. இப்படி நீங்கள் இரண்டாக பிரிக்கலாம். அல்லது புத்தகம் படிக்கக்கூடிய மனிதர்கள், புத்தகமே படிக்காத மனிதர்கள் என்று சமூகத்தை இரண்டாக பிரித்து பார்க்கலாம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், புத்தகங்கள் நம்மை பண்படுத்துகின்றன, புத்தகங்கள் நம்மை வன்முறையற்றவர்களாக மாற்றுகின்றன, புத்தகங்கள் சக மனிதனை எப்படி நேசிப்பது என்று கற்றுக் கொடுக்கின்றன, புத்தகங்கள் உனக்கு இருக்கக்கூடிய உரிமை அவனுக்கும் இருக்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது நமக்கு இருக்கக்கூடிய உரிமை இன்னொருவனுக்கும் இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதுதான். இந்த சமூகத்தில் சாதி, மதம், அதிகாரம் எல்லாமே அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. நீ மேலானவன், நீ அதிகாரம் மிக்கவன், நீதான் எல்லாவற்றையும் விட வலிமையானவன் என்பதை
இந்த சமூகத்தினுடைய எல்லா மரபுகளும் நமக்கு உணர்த்துகின்றன. ஆனால் புத்தகங்கள் என்பது நம்மை மிருதுவாக மாற்றுகிறது, ஒரு மலரை போல மாற்றுகிறது, மென்மையானவர்களாக நம்மை மாற்றுகிறது. இல்லை, உன்னை போல்தான் அவர்களும், அவர்களைப் போன்றுதான் நீயும் என்று சொல்கிற போது அங்கே ஒரு மனித உறவுகளில் ஒரு ஜனநாயகம் உருவாகிறது. அந்த ஜனநாயகம் தான் நம்முடைய மனித உறவுகளை மேலும் மேம்படுத்துகிறது. அப்படி பார்க்கிற போது புத்தகங்கள் படிப்பது என்பது ஒரு கடமை அல்ல, அது நம் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கிற ஒரு வழிமுறை. நான் படித்த ஒவ்வொரு கதையும் கவிதையும் ஒவ்வொரு நாவலுமே நான் அறியாத உலகங்களை எனக்கு காட்டியிருக்கின்றன. நான் நூற்றுக்கணக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். ஒரு மனிதன் புத்தகம் படிக்காத போது அவனுடைய வாழ்க்கையை மட்டும்தான் அவன் வாழ்கிறான். ஆனால் புத்தகங்களை படிக்கிற போது எனக்கு தெரியாத மனிதர்களுடைய எண்ணற்ற வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். அப்படி வாழ்கிற போது என்னுடைய லைஃப் ஸ்பேன், அதாவது நான் 100 வாழ்க்கையை வாழ்கிற போது என்னுடைய வயது என்பது 1000 வருடங்களாக மாறிவிடுகிறது. ஏனால் வாழ்க்கையை வாழ்வதுதான் அது ஒரு மனிதனுடைய வயது என்று எடுத்துக்கொண்டால், நீங்கள் இலக்கியத்தின் மூலமாக எண்ணற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரிவுபடுத்திக் கொண்டே செல்கிறீர்கள். பாரதிதாசன் சொல்வானே, பாரடா பாரடா மனித பட்டாளம் என்கிற அதை கேட்கிற போது என் மனம் ததும்பும். இந்த மாணவர்களே ஒரு மிகப்பெரிய மனித பட்டாளமாக காண்கிற அந்த மனநிலை, அது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனநிலை என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய இதயத்தில் அன்பு வற்றி இருக்கிறது. இந்த தலைப்பிற்கு நான் வருகிறது என்று சொன்னால், அன்பிலா நெஞ்சில். இந்த உலகத்தின் மிகப்பெரிய துயரம் என்ன? நமக்கு அன்பு இல்லை, நம்மை நேசிப்பவர்கள் இல்லை என்பதுதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய துயரம். அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி அல்லல் தீர்க்க மாட்டாயா என்கிற போது எனக்கு மனிதர்களுடைய அன்பு இல்லை என்கிற குறை நீங்கி விடுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தின் மகத்தான ஆசிரியர்கள் என்னோடு பேசுகிறார்கள், என் வாழ்க்கையை பற்றி பேசுகிறார்கள், என்னுடைய உணர்வுகளை பற்றி பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நானே மறைக்க விரும்புகிற என்னுடைய அந்தரங்கத்தை பற்றியெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசுகிற போது நான் அவர்களோடு இணைந்து நடக்கிறேன், நான் அவர்களோடு வாழ்கிறேன். எனக்கு அருகில் ஒரு சிறந்த புத்தகம் என்னிடம் இருக்கிற போது எனக்கு மிக அருகில் யாரோ எனக்கு அந்தரங்கமாக வேண்டிய ஒருவர் இருப்பது போல இருக்கிறது. அவர் என்னோடு பேசுகிறார், அவர் என்னுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்கிறார். ஒரு புத்தகம் என்னுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்கிறது. எனக்கு மிக மிக நெருக்கமானவர் கூட என்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதில்லை, உங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் என்ன சொல்ல முயற்சி செய்தாலும் அது பலருக்கும் தவறாகத்தான் தெரிகிறது, அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, குறைவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் ஒரு புத்தகம் உங்களை புரிந்து கொள்கிறது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு நூலை புரிந்து கொள்கிறீர்களோ, ஒரு இலக்கியத்தை புரிந்து கொள்கிறீர்களோ, அதே அளவிற்கு ஒரு நூல் உங்களை புரிந்து கொள்கிறது, உங்களோடு பேசுகிறது, உரையாடுகிறது. இந்த உரையாடலின் வழியாகத்தான் நாம் மானுடத்தினுடைய மிக மகத்துவமான நிலையை நோக்கி நாம் அடைகிறோம். மாறாக நம்முடைய சமூக பழக்க வழக்கங்கள் என்பது நம்மை குறைகள் மிக்க மனிதர்களாக, நம்முடைய மனதை மிகவும் குறைவுபட்ட ஒன்றாக மாற்றி இருக்கிறது. அதற்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று சொன்னால் நாம் சிறந்த இலக்கியங்களை தேடி தேடி படிக்க வேண்டும், சிறந்த ஆசிரியர்களை தேடி தேடி படிக்க வேண்டும். நான் உண்மையில் புதுமைப்பித்தனுடைய ஒரு கதையை படிக்கிற போது, அல்லது ஜெயகாந்தனுடைய ஒரு கதையை படிக்கிற போது, அசோகமித்திரனுடைய கதைகளை படிக்கிற போது, கு அழகிரிசாமியினுடைய கதைகளை படிக்கிற போது என் மனம் விம்முகிறது, என் மனம் விரிவடைகிறது. என் மகத்தான ஆசிரியர்கள் இவர்கள் அல்லவா என்று தோன்றுகிறது. இப்படி எனக்கு நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் என் மொழியில் இருக்கிறார்கள். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் கலாப்பிரியாமினுடைய கவிதைகளையோ, வண்ணதாசனுடைய கவிதைகளையோ, ஆத்மாராமனுடைய கவிதைகளை, சுகுமாரனுடைய கவிதைகளை, இன்னும் எண்ணற்ற என்னுடைய சமகால கவிஞர்கள் இசை, வெயில் போன்றவர்களுடைய கவிதைகளை எல்லாம் படிக்கிற போது எத்தனை வாழ்க்கையினுடைய ஒளிமிகுந்த தருணங்களை அவர்கள் இடைவிடாமல் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்தளிப்பு என்னுடைய மனதில் உருவாகிறது. அதே போல்தான் நாவலாசிரியர்கள், மிகச்சிறந்த சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய சிந்தனையாளர்கள், ஆய்வாளர்கள், இவர்களுடைய நூல்கள், இது எல்லாமே இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியில் பார்க்க முடிகிறது. இந்த 13 நாட்களில் கிட்டத்தட்ட 100 நூல்களை இன்னும் நான் பார்வையிட்டிருப்பேன். அதில் ஒரு 30 நூல்களையாவது நான் படித்திருக்கிறேன். புத்தக வெளியீட்டு விழாக்களுக்காகவும் என்னுடைய ஆர்வம் மிகுதியினாலும் புத்தக கண்காட்சியினுடைய இவ்வளவு வேலைகளுக்கு நடுவே நான் அந்த நூல்களை வாசித்து கொண்டேதான் இருந்தேன். அப்படி வாசிப்பதன் மூலமாக எங்கோ ஒரு நம்முடைய மனம் என்பது எப்போதும் இருண்டிருக்கிறது. அதில் சிறு 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 விளக்குகளை ஏற்றி ஏற்றித்தான் அந்த மனதை ஒளியூட்ட வேண்டி இருக்கிறது. அப்படி ஒளியூட்டுகிற ஒரு மகத்தான அனுபவம் தான் இந்த புத்தக கண்காட்சி. அதாவது நான் நூலக ஆணைக்குழு தலைவராக வந்த பிறகு வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்காக எண்ணற்ற முயற்சிகளை, இளைஞர்களிடம் வாசிப்பு பழக்கத்தை கொண்டு செல்வதற்காக நான் எத்தனையோ கருத்தரங்குகள், பயிலரங்குகள் கல்லூரிகளில் நடத்தி இருக்கிறோம்.
மாணவர்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம், கவிதைகள் வாசித்து காட்டியிருக்கிறோம், கதைகள் வாசித்து காட்டியிருக்கிறோம். அதிலிருந்தெல்லாம் மிகச்சிறந்த படைப்பாளிகளும் எழுத்தாளர்களும் உருவாகி வருவதை நான் பார்க்கிறேன். இந்த நேரத்தில் நான் புத்தகங்கள் தொடர்பாக எழுதிய கவிதைகள், புத்தக கண்காட்சியை பற்றியே நான் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறேன். அதாவது புத்தக கண்காட்சியில் சந்தித்த மனிதர்கள், மறக்க முடியாத மனிதர்கள், என் வாழ்க்கையை பாதித்த மனிதர்கள். இங்கு வருபவர்கள் எல்லாம் வெறும் புத்தகம் வாங்க வருபவர்கள் மட்டுமல்ல, புத்தக கண்காட்சிக்கு வருகிற ஒவ்வொருவருமே மிக விசித்திரமான மன உலகங்களை கொண்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையை பற்றிய பல்வேறு கேள்விகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் தேடித்தான் அவர்கள் இங்கு வருகிறார்கள். அதை சில சமயம் புத்தகங்களிடம் தேடுகிறார்கள், சில சமயம் என்னை போன்ற எழுத்தாளர்களை சந்தித்து அந்த பதிலை தேடுகிறார்கள். இந்த தேடல் மிக்க மனிதர்கள் மட்டும்தான் இந்த அரங்கிலும் அமர்ந்திருக்கிறீர்கள், இந்த கண்காட்சிக்குள்ளும் நீங்கள் புத்தகங்களை தேடி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் பார்க்கிறேன். அப்படித்தான் நூலகங்களுக்கும் வரக்கூடியவர்கள். அப்படி இருக்கிற போது நூலகங்கள் என்பது அது வெறும் புத்தகங்களை சேமித்து வைக்கிற இடமல்ல, அது ஒரு கலாச்சார மையமாக மாற்றப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நான் எண்ணற்ற முயற்சிகளை எடுத்திருக்கிறேன். அதற்கான பலன்களையும் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அப்போது ஒரு வித்தியாசமான இந்த வாசகர்களை பற்றியெல்லாம், அவர்கள் எனக்கு ஏற்படுத்திய ஒரு உணர்வுகளை பற்றியெல்லாம் நான் நிறைய கவிதைகளை என்னுடைய தொகுப்புகளில் எழுதியிருக்கிறேன். அதிலே இப்போ சமீபத்தில் வந்த ஹாலோவின் தினத்தில் நூலகத்தில் ஒரு பேய் என்கிற ஒரு கவிதையை எழுதினேன். நூலகத்தில் ஒரு பேயை பார்த்ததாக இந்த கவிஞன் எழுதுகிறான். இது என்னுடைய புத்தகத்தில் நான் அதை எழுதுகிறேன். உண்மையில் பழைய நூலகங்களை பார்க்கிற போது நீங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சென்றிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை, ஒரு வினோதமான உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அந்த ஆசிரியர்கள் எல்லாம் நம்மை பார்த்து கொண்டிருப்பது போன்று தோன்றும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் ஏதேதோ நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய மனங்கள் அங்கு உறைந்திருக்கின்றன. பல்வேறு விதமான மகத்தான ஆளுமைகளுடைய இதயங்கள் அந்த நூலகங்களில் உறைந்திருக்கின்றன. நாம் அவற்றை தொட்டு பார்க்கிற போது நமக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு சில்லிட்ட உணர்வு ஏற்படுகிறது. நான் என்னுடைய சிறு வயதிலிருந்து நூலகங்களுக்கு செல்லும் போதெல்லாம் யாரோ என்னை பார்த்து கொண்டிருப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும். சட்டனை அப்படி திரும்பி பார்ப்பேன், அங்கே யாரோ ஒரு ஆசிரியர் உட்கார்ந்திருக்கிறான், அங்கே ஒரு ஷேக்ஸ்பியர் உட்கார்ந்திருக்கிறான், அங்கே ஒரு ஷெல்லி உட்கார்ந்திருக்கிறான், அங்கே பாரதி அமர்ந்திருக்கிறார், அங்கே பாரதிதாசன் இருக்கிறார் என்றெல்லாம் நான் வினோத உணர்வை அடைந்திருக்கிறேன். இது பிரமை அல்ல, அந்த படைப்புகளோடு எனக்கு இருக்கக்கூடிய ஆழமான ஒரு உறவை காட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற போது இந்த ஒரு உணர்வை நான் ஒரு கவிதையாக எழுதினேன். ஹாலோவின் தினம் என்றால் உங்களுக்கு தெரியும், அது மேற்கு நாடுகளில் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. எல்லோருமே அந்த பிசாசை போல முகமூடி அணிந்து கொண்டு வேடிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவார்கள், நிறைய ஒரு நடனம் ஆடுவார்கள். இப்படியெல்லாம் அங்கே ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபெஸ்டிவல் அது. இங்கும் கூட நிறைய குழந்தைகள் அப்படி ஹாலோவின் தினத்தில் அது போன்ற பிசாசு முகவடிகளை அடைந்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு ஹாலோவின் தினத்தில் தான் நான் இந்த கவிதையை எழுதினேன். அதாவது பிசாசுகளுக்காக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை இது. ஹாலோவின் தினமான நேற்று, இல்லை, இந்த கவிதையினுடைய தலைப்பு ஹாலோவின் தினத்தில் நூலகத்தில் ஒரு பேய். ஹாலோவின் தினமான நேற்று நூலகத்தில் ஒரு பேயை பார்த்தேன். அது நிதானமாக ஏதோ ஒரு பழைய பிரதியை எடுத்து புரட்டி கொண்டிருந்தது. எனக்கு பேய் பிசாசுகளில் நம்பிக்கை இல்லையே தவிர பேய்களை சந்திப்பது அன்றாட அலுவல்களில் ஒன்றாகவே இருந்து வருகிறது. எனக்கு பேய் பிசாசுகளில் நம்பிக்கை இல்லையே தவிர பிசாசுகளை சந்திப்பது அன்றாட அலுவல்களில் ஒரு பகுதியாகவே இருந்திருக்கிறது. நீங்கள் டெய்லி நீங்கள் யாராவது பிசாசுகளோடு தான் வாழ வேண்டியிருக்கும். பிசாசுகளோட சண்டை போடணும், இல்லைன்னா பிசாசுகள்கிட்ட புன்னகை புரியணும், நீங்கள் பிசாசுகளுக்கு பயந்த மாதிரி நடிக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, மனித வடிவில் இருக்கக்கூடிய பிசாசுகள். மேலும் இப்போதெல்லாம் நூலகங்களுக்கு அவ்வளவாக யாரும் வருவதில்லை என்பதால் இயல்பாகவே அங்கு பேய்கள் குடியேறி விடுகின்றன. நூலகம் லைப்ரரியில் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு, நிறைய பேர் படித்தாங்கன்னா நமக்கு ஒன்றும் தோணாது. ஆனால் நிறைய நூலகங்களில் சில செய்தித்தாள் படிப்பவர்கள் வருகிறார்கள், அல்லது மதிய நேரத்தில் தூங்குவதற்காக சில பேர் வருகிறார்கள். சில பெரிய நூலகங்கள் தான் இளைஞர்கள் போட்டித் தேர்வு போன்றவற்றிற்கு படிப்பதற்காக வருகிறார்கள். ஹாலோவின் தினங்களில் பேய்களின் அட்டகாசம் அதிகரித்து விடுவதாகவும், அந்த தினங்களில் புதுமை பித்தன் அல்லது ஜெயகாந்தனின் இலக்கிய சொற்பொழிவுகளுக்கு ஏற்பாடு செய்யுமாறும் அவை வலியுறுத்துகின்றன. நூலகத்தில் இருக்கக்கூடிய பேய்கள் அதற்கு இலக்கியம் கேட்கணும்னு தோணும்ல, அப்போ நீங்கள் ஏன் ஹாலோவின் தினத்தில் புதுமை பித்தன் ஜெயகாந்தன் எல்லாம் பேசுறதுக்கு ஏற்பாடு செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவை கேட்கின்றன என்று நூலகர் ஒரு முறை குறைபட்டு கொண்டார். சாவுக்கு பின்னும் பேய்கள் ஏன் படிக்கின்றன என
ஒரு முறை மாந்தரிகனிடம் கேட்டேன். நான் கேட்குறேன், அதாவது நூலகத்தில் பேய்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலக்கிய சொற்பொழிவுகள்லாம் கேட்கணும்னு சொல்லுது, செத்த பிறகு அது வந்து சாவுக்கு பின்னும் பேய்கள் ஏன் படிக்கின்றன என ஒரு முறை மாந்தரிகனிடம் கேட்டேன். ஒரு தொடர்கதை முடிவதற்குள் அதை படித்து முடிப்பதற்காக இல்லை, ஒரு தொடர்கதை முடிவதற்குள் இறந்து விட்டவர்கள் அதை படித்து முடிப்பதற்காக ஆவிகளாக வந்திருக்கலாம் என்றான். ஒரு தொடர்கதை படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, பாதியோட இறந்துட்டா அதை படிச்சு முடிக்கிறதுக்காக தான் ஆவியாக வந்திருக்குன்னு அவன் சொல்றான். ஆனால் என் வாசகி ஒருத்தி இந்த கேள்விக்கு மிகச்சிறப்பான ஒரு பதிலை தந்தாள். மரித்து போனவர்கள் மீண்டும் வாழ்வுக்கு திரும்ப வேண்டுமெனில் புத்தகங்களை படிப்பதுதான் ஒரே வழி என்றால். நாம் உயிரோடு நிறைய நேரங்களில் இறந்து விடுகிறோம், நம்முடைய மனம் இறந்து விடுகிறது. நாம் உயிரோடு இருப்போம், நம் மனம் இறந்து விடும். வாழ்க்கையில் சலிப்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கும். என்னடா டெய்லி பார்த்த அதே விஷயங்கள், அதே மனிதர்கள், அதே யோசனைகள், அதே எண்ணங்கள், இதுதான் திரும்ப 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 நம்ம மனசுல வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். அதனுடைய நிலை என்பது மனதின் உறைந்த நிலை. உறைந்த நிலை என்பது சாவினுடைய நிலை. சாவில் உங்களுடைய மூளை உறைந்து விடுகிறது, உங்கள் மனம் உறைந்து விடுகிறது. ஆனால் உயிரோடு நாம் நடமாடுகிற போது கூட நம்முடைய மனம் இறந்த நிலைக்கு சென்றுவிடும். நாம் வேலை செய்கிற இயந்திரங்களாக நாம் மாறிவிடுகிறோம். அந்த வேலை செய்கிற இயந்திரங்களாக நாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய மனம் இறந்து விட்டது என்றால், நாம் திரும்பவும் வாழ்வுக்கு திரும்ப வேண்டும் என்றால் புத்தகங்கள் படிப்பதுதான் ஒரே வழி என்பதை அந்த வாசகி எனக்கு சொல்றான். அதைத்தான் நான் இங்கே பேய்கள் அப்படி சொல்வதாக இங்கே குறிப்பிடுகிறேன். எழுத்தாளர்கள் வாழும் போது அவர்கள் வீடு தேடி வந்து கண்ணீர் மல்கன் என்ற அதே வாசகர்கள் தான் எழுத்தாளர்கள் இறந்ததற்கு பின் தாமும் இறந்து எழுத்தாளர்களை சந்திக்க நூலகங்களுக்கு வந்து விடுகிறார்கள். எழுத்தாளர்களை சந்திக்க எத்தனை பேர், எவ்வளவு வாசகர்களை நான் சந்திச்சிருப்பேன்னு சொல்லவே முடியாது. எவ்வளவு வாசகர்கள் நான் சந்திச்சிருப்பேன்னு சொல்ல முடியாது. இந்த புத்தக கண்காட்சியில் மட்டும் இல்லை, வீடு தேடி வரக்கூடியவர்கள், அலுவலகங்கள் தேடி வரக்கூடியவர்கள், கைகளை இறுக பற்றிக் கொள்பவர்கள், இந்த கைகளால் தான் இவ்வளவையும் எழுதினீர்களா என்று கண்களில் நீர் தழும்ப கேட்கக்கூடியவர்கள், இப்படி எவ்வளவு வாசகர்களை நான் சந்தித்திருக்கிறேன் தெரியுமா? எனக்கு திடீர்னு தோணுது, நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் வாசகர்களை விட்டு நான் சென்று விட்டேனே என்று. ஆனால் இந்த கவிதையில் சொல்லப்படுகிறது, அவன் வாசகர்கள் மரித்து போன பிறகு அவர்களும் ஆதரவமாக இருக்கும் உன்னை தேடி அப்போதும் வருவார்கள் என்று. இது அந்த படிப்பு வாசிப்பு சார்ந்த பிணைப்பை சொல்வதற்காக சொல்லப்படுகிற ஒரு ஆழமான ஒரு வரி. என் சாவுக்கு பின் நான் இவ்வாறுதான் சாவின் தனிமை உணராதபடி என் வாசகர்கள் ஹாலோவின் தினங்களிலும் மற்ற தினங்களிலும் ஆதி ரூபங்களில் வந்து விடுகிறார்கள். எழுத்தாளனுடைய மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அவனுக்கு வாசகர்கள் இல்லாமல் இருப்பதுதான். நான் எழுத்தாளர்களுக்கு சொல்வேன், நீங்கள் புத்தகம் வெளியிடுவது முக்கியமல்ல, நீங்கள் உங்கள் வாசகர்களை உருவாக்க வேண்டும். உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய வாசகர்களை, உங்களை ஆழமாக நெஞ்சில் ஏந்தக்கூடிய வாசகர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் எழுதுவது எழுத்து அல்ல, மாறாக உங்களுக்கு மனிதர்களை பற்றி என்ன தெரியும், மனித மனங்களை பற்றி என்ன தெரியும், அப்படி எழுதுகிற போதுதான் அவர்கள் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள். ஆனால் ஒரு எழுத்தாளன் என்பவன் அவனுக்கு வாசகர்களே இல்லை என்றால் அவன் உயிரோடு இறந்து விடுகிறான் என்று பொருள். அப்பொழுது அவன் மிகுந்த தனிமை அடைகிறான். ஆனால் நான் சாவுக்கு பின்பும் நான் தனிமை அடைய மாட்டேன் என்று சொல்கிறேன். ஏனென்று கேட்டால், ஹாலோவின் தினங்களிலும் மற்ற தினங்களிலும் என் வாசகர்கள் ஆவி ரூபங்களில் என்னை தேடி வருவார்கள் என்று. அது கவிதையில் ஒன்று வருது, பார்வையற்ற பிசாசுகள் பிரெய்லி புத்தகங்கள் இல்லாமல் மிகவும் ஏமாற்றம் அடைகின்றன. பார்வையற்ற பிசாசுகள் என்ன செய்யும்? பிரெய்லில் புத்தகம் வேணும்னு கேட்கும். குழந்தை பிசாசுகள் அவற்றிற்கு கவிதைகள் வாசித்து காட்டுகின்றன. நூலகத்தில் தூசு படிந்த பிரதி ஒன்றின் பக்கத்தில் ஒரு பேனா தானே நகர்ந்து யாருக்கோ ஆட்டோகிராஃப் போட்டுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாமே ஒரு மாய யதார்த்த காட்சிகள். தூசு படிந்த நூலகத்தில் ஒரு பேனா தானே நகர்ந்து வாசகர்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டுக் கொண்டிருக்கிறது. புத்தகங்கள் தனிமையானவை, எழுதுகிறவர்கள் தனிமையானவர்கள், வாசகர்கள் தனிமையானவர்கள், பிசாசுகள் தனிமையானவை, முக்கியமாக நூலகங்களில் வசிக்கும் பிசாசுகள். நன்றி, வணக்கம்.